தேங்காய்னாவே வந்து இது வந்து எடுத்துக்கூடாது, இது வந்து கொலஸ்ட்ராலு அப்படி இப்படி நிறைய வதந்தி கிளப்புவாங்க. அதெல்லாம் போய். ஆனால் உண்மையிலே வந்து இந்த உலகத்திலே தாய்ப்பாலுக்கு அடுத்து சத்து எதுன்னா இந்த தேங்காய் மட்டும்தான். தேங்காய் பால் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்குங்க ஃபேஸு, இளமையாக இருக்கலாம். நிறைய சத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. கேரளாவுடைய பொண்ணுங்க அங்கே இருக்கிற பிரைட்னஸ் காரணமே வந்து தேங்காய் தான். அவங்க நிறைய வந்து தேங்காய் கோகனட் தான் எடுத்துப்பாங்க. சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா சமைக்குவாங்க, நிறைய தேங்காய் ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, செம பிரைட்னஸை கொடுக்கும் ஃபேஸு. ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவு வந்து தேங்காய் அவாய்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனுடைய காரணம் என்ன, இதுதான். முன்னோர்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக வகுத்துருக்காங்க ஒவ்வொன்றையும். ஓகேங்களா, தேங்காய் பழத்தை வந்து மறக்காமல் கோவில் குளத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி எதுக்கு வகுத்தாங்கன்னா இதை சாப்பிட்ணும். அவ்வளோ சத்து இருக்குது இந்த தேங்காய் பழத்தில். ஓகேங்களா, அதனால் சித்தர்களோட சாப்பாடு இதுதான், தேங்காய் பழம் தான் சாப்பிட்டு அவங்க வந்து ரொம்ப நாளுக்கு இருந்தாங்க. ஓகேங்களா, அந்த ரக்ஷிமி தான். வெயில் காலத்தில் தேங்காய் உடச்சி போட்டாங்கன்னு வச்சுக்க, அதை அப்படியே கிளியராக வந்து காஞ்சிடும். அது தேங்காய் நாட்டினா நல்லாயிருக்கும். அதே மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் உட்காரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன வைக்கிறாங்கன்னா சல்ஃபர் வைக்கிறாங்க. சல்ஃபர் அந்த ஹீட்டுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி எல்லாம் எடுத்துரும். பட் ஆனால் அது போய் ஆடிட்டு வந்திங்கன்னா அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் கிளம்பும், அந்த சல்ஃபருடைய ஸ்மெல் வரும். ஓகேங்களா, அது பயங்கரமான ஹீட். அதனால தான் கடையில் வந்து ஒயிட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே செஞ்சு உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராது, டயபெட்டிஸ் வராது, ஹெல்த்தியாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த தேங்காய் வந்து பயங்கர எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.